ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி சொரக்காயை வச்சு பருப்பு கூட்டு தான். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் அளவில் இருக்க சொரக்காய் எடுத்திருக்கேன். அதோட மேல் தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. விதை ரொம்ப முத்தி இருந்தால் அது எல்லாத்தையும் நீக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் கடுகு சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கின சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் அதில் கட் பண்ணி வச்ச சொரக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை 20 நிமிஷம் கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததும் 1/2 கப் அளவு அரைச்ச தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட்டு திக்காக வேணும்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. நான் சாப்பாட்டுக்கு சேர்க்குற மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தியான சொரக்காய் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.